சென்னை கிண்டியைச் சேர்ந்த தலித் பெண் வெண்ணிலாவும் அதே அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த ராமநாதபுரம் மாவட்டம் கிடாத்திருக்கை கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் மூர்த்தியும் 2 வருடமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. வெண்ணிலாவை பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் மூர்த்தி. ஆனால் இவர்களின் திருமணத்துக்கு ஜாதியை காரணம் காட்டி மூர்த்தி வீட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் மனைவி வெண்ணிலாவை சென்னையில் விட்டுவிட்டு ஊருக்கு சென்று வருவதாக கூறி சென்ற மூர்த்தி மீண்டும் சென்னைக்கு வரவில்லை. வெண்ணிலா தலித் பெண் என்பதால் தனது ஜாதியில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறி மீண்டும் அவர் சென்னை வர மறுத்து அங்கேயே இருந்துவிட்டார். தான் ஏமாற்றப்பட்டது குறித்து வெண்ணிலா காவல்துறையில் புகார் அளித்தார். குடும்ப நல ஆலோசகர் முன்னிலையில் நடந்த விசாரணையில் வெண்ணிலாவை திருமணம் செய்து கொண்டதை ஒப்புக்கொண்ட மூர்த்தி காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் தலைமறைவாகிவிட்டார். கிண்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாரும் வழக்கை கிடப்பில் போட்டுவிட்டனர். சென்னை காவல்துறையில் உள்ள அனைத்து உயர் அதிகாரிகளிடமும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதையடுத்து இறுதி முயற்சியாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு இமெயில் மூலம் கடந்த மே மாதம் 19ஆம் தேதி புகார் அளித்தார் தலித் பெண் வெண்ணிலா. மறுநாள் 20ஆம் தேதி அந்த புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை தெற்கு பகுதி இணை ஆணையர் அன்புவுக்கு இமெயில் மூலம் பிரதமர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு வந்தது. அந்த உத்தரவு நகலை இணை ஆணையர் அன்பு துணை ஆணையருக்கு அனுப்ப, துணை ஆணையர் அந்த கடிதத்தை கிண்டி உதவி ஆணையர் சுப்பிரமணிக்கு அனுப்ப, அது அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. போலீசார் பிரதமர் அலுவலக உத்தரவையும் வழக்கம் போல கிடப்பில் போட்டுவிட்டனர். ஒரு மாதம் கடந்த நிலையில் வெண்ணிலா இணை ஆணையர் அன்புவை மீண்டும் சந்தித்து தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்த போதுதான் பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்த உத்தரவையும் கிண்டி அனைத்து மகளிர் காவல்துறையினர் கிடப்பில் போட்டது தெரிய வந்துள்ளது. 5, 6, 7, 8, 9, 10, 20ஆம் தேதி கூட்டறியா? கண்டிப்பா 20ஆம் தேதி நீங்க வரீங்க. அந்த பொண்ணு வந்து போகுது, புரியுதா? என்ன ஏதுன்னு என்ன சொன்னீங்க? கல்யாணம் வாழறேன்னு சொல்லிட்டு போனீங்க. அதுக்கு உண்டாந்து என்ன செஞ்சுட்டு போகப்பா. இதையடுத்து வழக்கை விசாரித்த உதவி ஆய்வாளர் பவுலாவை பணியிடம் மாற்றம் செய்த இணை ஆணையர் அன்பு வெண்ணிலாவின் புகார் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யவும் நடவடிக்கை மேற்கொண்டார். ஆனால் கிண்டி உதவி ஆணையர் சுப்பிரமணியின் தலையிட்டால் கணவர் மூர்த்தி மீது இதுவரை சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்காமல் வழக்கு 1 மாதமாக மீண்டும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும், மூர்த்தியின் உறவினர்கள் தன்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டி வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் வெண்ணிலா குற்றம் சாட்டியுள்ளார். டிஜிபி ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மறுநாள் வரும்போது நீ எதுக்கடி எல்லா இடத்துலையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்க, அதனால் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏதாச்சும் பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எங்கெங்கே போகிறாங்க வராங்கன்றது கரெக்டாக மீன் பண்ணி சொல்கிறாங்க. உங்கள் அண்ணெல்லாம் இங்கே தானே போகிறான், இங்கே தானே பண்ணுறான், நீ மட்டும்தானே இப்போ இங்கே இருக்க, உன்னைக்கு கொன்னா கூட இங்கே யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்னை அடிச்சிட்டாங்க. பிரதமர் அலுவலகமே சம்பந்தப்பட்ட வழக்கு குறித்து தகுந்த உத்தரவு பிறப்பித்த நிலையில் வழக்கை இழுத்தடிக்கும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு தலித் பெண் வெண்ணிலாவின் வழக்கிற்கு உரிய தீர்வு காண மாநகர காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் உத்தரவிட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ்.